உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. பரமஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வருகிற 1/2/2026 அன்னைக்கு பௌர்ணமி. அதெல்லாமல் அன்னைக்கு நம்ம உடுமலை பிரம்மஞான சிவராஜயோக பாடசாலையினுடைய 2ஆம் ஆண்டு நிறைவு, அதே போல் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடக்கமாகுது. அதனால 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவும் பௌர்ணமி பூஜையும் அன்னைக்கு நடத்துகிறதா முடிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த விழாவுக்கு அனைத்து சீடர்களும் அனைத்து பக்தர்களும் தவறாமல் கலந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதில் காலையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 5 மணிக்குள்ளே பூஜை நடத்துறது. அந்த பூஜை பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆண்டுகுலா பூஜை, பௌர்ணமி பூஜை, கோமாதா பூஜை, தைப்பூசத்துக்கு உண்டான பூஜை எல்லாமே அன்றைக்கி நடத்துகிறதா யாகம் நடத்தி இந்த பூஜையை சிறப்பாக நடத்துறதுன்னு பாடசாலை சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால எல்லா சீடர்களும் பக்தர்களும் தவறாமல் கலந்துக்கணும். ஆசிரம வளர்ச்சி, இந்த விழாவுக்கு ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய இருக்கிறதுனால, அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் நிதி தேவைப்படுறதுனால உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதனால நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நிதி உதவி செஞ்சு உதவுமாறு கேட்டுக்கிறோம். எங்க வீட்டுல இந்த பாடத்துல வந்ததுல இருந்து சாமி யாருமே சிக்கன் மட்டன் சாப்பிட்றது இல்லைங்க. அதே மாதிரி சாமி இந்த மாதிரி சொல்லிக்கிறாருன்னு சொல்லி சாப்பிடும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி சமையல் பண்ணினா சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. வீட்டுல அதை கடைப்பிடிக்கிற அப்படிங்க. ஆனா எந்த வச்சாலும் சாப்பாடு சூப்பரா இருக்குங்க சாமி. இதுதான் சாமி. அதான் நீங்க சொன்னீங்க அதை அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. சாப்பாடு பொழுதோட 10 மணிக்கு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு எண்ணம் தான். நம்ம எண்ணம் தான் பூராதுக்கு பேசு சாமி. நம்ம என்ன நினைச்சு செய்யறோமா போடா. நீ இப்போ நல்ல நிலையில இருக்கிறவங்க நல்ல இதுல இப்ப உங்களையில என்ன சொல்ற, வீட்டுல யாரையும் திட்டாதீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இல்லையா? யாரையும் திட்டி வாக்கு விடாதீங்க, அவங்கள பேசாதீங்கன்னு நான் ஒவ்வொருத்தருக்கு சொல்லியிருக்கிறேனே. நம்ம இருக்கிற நிலையை சொன்னா அது பழிக்கும், அது பழிக்கும். அதனாலதான் நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கறது நம்ம சொல்றோம். அது மாதிரி அது நீங்க அந்த மாதிரி நீங்க போய் சாப்பிடுறது அப்படிங்கறது நீங்க அதை தவிர்த்துக்கலாம். சரி, சாப்பாட்டை தவிர்த்துக்கலாம், மற்ற செய்யற செஞ்சுக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே போய் சாப்பிடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், எப்பவும் போல அவங்க இருக்கலாம். சரி, உங்களுக்கு மட்டும்தான் அதுவுமே இந்த சாப்பாட்டு விஷயமும் அந்த இதுதான் உங்களுக்கு அந்த பாக்குறது தான் அந்த சீர் செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு கட்டுப்பாடு தவிர மற்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம், செய்யலாம், போலாம் வரலாம். தீட்டெல்லாம் கிடையாது. தீட்டை நீங்கதான் தீட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? தீட்டை மொத்த தீட்டை நம்மதான். தீட்டுன்னு அங்க ஒண்ணு கிடையாது. ஏன்னா இந்த தீட்டு அப்படிங்கறத இப்ப இந்த பாடம் வாங்கியுமே இன்னும் அந்த தீட்டை பத்தி உங்களுக்கு தெரியலங்கிறது இப்ப நீங்க சொல்லித்தே தெரியுது. ஏன்னா அதை பத்தி நான் பேசணும், நீ உங்களுக்கு தெரியுமா தெரியாது. தீட்டுங்கிறது என்னன்னு கேட்டா எதுவுமே தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது சாமி. நீங்க இப்ப இந்த தீட்டை பத்தி கேட்டதுன்னா சொல்றேன். இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு, அந்த உடம்ப அங்க வச்சிருக்கிறோம் காட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இல்லையா?
அந்த உடம்புக்கு தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுறோம், உள்ள இருக்கிற சாமிக்கு தேங்காய் பழத்தை உடைச்சு சாமி கும்பிடுறோம். அப்போ இந்த மனம் இருக்கிற வரைக்கும் மனுஷன், மனம் போனா போனா அந்த போனதுக்கு நீ தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுற, கோயில்லையும் போய் தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடுற. அப்போ அந்த போனா என்ன ஆகிருது, சாமி ஆகிருது உனக்கு. அங்க எங்க வந்துச்சு தீட்டு? அப்போ இது தீட்டுனா நீ கோயில் உடைக்கிற தேங்காய் பழமும் தீட்டுட்ட. என்ன சாமி இதை மட்டும் அப்புறம் இதே போனா தீட்டாச்சு, அப்புறம் அதுக்கு எதுக்கு தேங்காய் பழத்தோட சாமி கும்பிட? அப்புறம் அதுக்கு அதை தானே செய்யற, ஏன் செய்யற? இன்னொன்னு என்ன தெரியுமா, மொத்த தீட்டை நீங்க தான். நான் எங்க அம்மாவுக்கு தீட்டு நிக்காம இருந்திருந்தா நான் பிறந்திருக்க மாட்டேனே. உங்க அம்மாவுக்கு தீட்டு நிக்காம இருந்திருந்தா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்களா? தீட்டு தான் ஏன் நீங்க. மொத்த தீட்டு 10 மாச தீட்டு நீங்க. இந்த உடம்பு 10 மாசம் அந்த தீட்டு உள்ள நின்னதுனால தான் உங்களுக்கு உடம்பு கிடைச்சது. இதுதான் தீட்டு. சரி, இதை என்ன பண்றதுமா? இந்த தீட்டை எங்கேயே கொண்டு போய் விடுறது நம்ம? எங்கேயும் விட முடியாது. இதுதான் தீட்டு. நீ இதை விட என்ன சொல்றீங்க? மொத்த தீட்டு இதை லட்சக்கணக்கில் கொண்டு போய் செலவு பண்றமே. இது என் பிள்ளைக்கு தீட்டு நிக்க மாட்டேங்குது, பெத்தையும் கூட்டிட்டு போறியா, அவன் கட்டிட்டு போனியா, செலவு பண்ண வரைக்கும் செலவு பண்ணி 10 படியா வேலைக்கு ஆகாது. இது நீ கொப்பமேட்டில் போய் ஒரு இந்த குழந்தை வர வரைக்கும் நீ செலவு பண்ண சொல்லணும். அவன் கொண்டு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்றான். எதுனால? தீட்டு நிக்காது. என் பிள்ளைக்கு தீட்டு நிக்கலையே, செய்யணுமா இல்லையா? அது என் பிள்ளையா இருந்தாலும் உங்க பிள்ளையா இருந்தாலும் மற்ற பிள்ளையா இருந்தாலும் இதுதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்குது இல்லைங்களா? தீட்டுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தீட்டு இல்லைன்னா அந்த உலகம் இல்லை. ஒவ்வொரு ஜீவனுக்கு தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. உலகம்னா ஒண்ணு இல்லை. உண்மையா இல்லையா? தீட்டுன்னு ஒண்ணு கிடையாது. ஆமா, தீட்டுக்கு இன்னொன்னும் இருக்குது, இருட்டு. சரி, தீட்டு இருட்டு. இருட்டுல இருந்து வந்ததுதான் நம்ம எல்லாமே இல்லையா? கருவறை இருட்டு, தாயோட கருக இது கருவறை இருட்டு. இறைவனை வச்சிருக்கிறது கருவறை இருட்டு. கோயில் இருக்கிறதும் கருவறை தான். நம்ம தாய் தடுத்து நம்ம இருந்ததும் கருவறை தான். மொத்த தீட்டு நம்ம தான். தீட்டுல ஒண்ணு கிடையாது. அப்புறம் எதுக்கும் சாமி அந்த இப்ப சாமம் கொண்டு வரும்போது அந்த பொறி இதெல்லாம் எதுக்கும் சாமி வீசிட்டு போறாங்க? பொறி கடுகெல்லாம் வீசிட்டு போறாங்க. இது நியாயமா? இவரு வீசரன்னு போய் கேட்கறத விட்டு போட்டு என்னை நான் தான் எது மில்லின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பொறி கடுகெல்லாம் வீசிட்டு போறேன்னா இவனுக்கு மனுஷனுக்கு எப்போ பயம்னு ஒண்ணு இருந்தாத்தே இறைவனை தேடுவான். இறைவனை எப்ப தேடுவான்? ஒண்ணு கஷ்டம் வரணும், இல்லைன்னா பயம் வரணும் இல்லையா? ஒண்ணு பயத்துல போய் இறைவனை தேடுவான். ஐயோ நீ காப்பாத்து சாமி, எனக்கு பயமா இருக்குதுன்னு. இல்ல கஷ்டம் வந்தது, என் கஷ்டம் தீர்ச்சாமின்னு சொல்லி இறைவனை தேடுவான் இல்லையா? அது மாதிரி இவனுக்கு பயம். காரணம் என்னன்னா, முறையா எங்களுடைய பார்வையில நாங்க தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொல்றேன். நான் இந்த கடுகு பொறி இதெல்லாம் வீசுறது எதுக்கு தெரியுங்களா? உங்களை மோசம் பண்ணி நான் சோழி பார்த்திருப்பேன். உங்களை தூக்கிட்டு போவாங்க. நாளைக்கு நீங்க பேய அழிஞ்சு வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு நானா வீசிக்கிட்டு நான் எவனோ ஒருத்தர் மணி வச்சு போட்டு போனது. இது நல்லா சாகிறவனுக்கு சேதி செய்ய ஆரம்பிச்சிட்டா. இதுதான் எங்களை பொறுத்தவரை கிடையாது. சரி, ஏன்னா இவனுக்கு பயம். அவனை கொண்டு போட்டானா, அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவன் ஒரு சமயம் பேய வந்துட்டா என்ன பண்றது? அதுக்கு இவனுக்கு சேர்ந்தவன்ட்டு ஒரு யோசனை இருக்கிற, நீ பொறியும் அந்த கடுகளை விதையிடா, அவன் வரமாட்டியா, அதை பொறுக்கிட்டு தான் உன் வீட்டுக்கு வருன்னு. இவன் எப்போ பொறுக்கிட்டு வர்றது உடனே அவன் பழி வாங்குறது. அதுக்குள்ள நீ போயிருவ அப்படின்னு கொடுத்த ஐடியா இது. நீங்க ஏன்னா நான் இப்படிதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது அது. அந்த ஆராய்ச்சியில தான் நாங்க இருந்தோம். அதுக்குள்ள வந்ததுனால இது எங்களுக்கு வந்துச்சு. நான் வந்த பாதை எப்படி? சரிங்களா? இல்ல ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவன் கொடுத்த ஐடியாவை இப்ப இதை எல்லாரும் பின்பற்றுறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? பேயும் வராது, நாயும் வராது, எதுவும் வராது. ஒரு மரணத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய நிலை என்னங்கிறது வேறு. அந்த புத்தகத்துல மறைமலை அடிகள் ஞானி மகான் கேள்விப்பட்டு மறைமலை அடிகள் சாமி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி
உங்களுக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும். அந்த மறைமலை அடிகள் எழுதியிருக்கிறார், மரணத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய நிலை என்னங்க. அப்ப இதெல்லாம் வந்து கட்டுக்கதை. ஆமா, அது எப்ப வேலை செய்யும், எப்படி வேலை செய்யணும்னு அதுக்குன்னு வழிமுறை இருக்குது. அவனுடைய மரணத்தை பொறுத்து இருக்குது, அவனுடைய கருமாவை பொறுத்து இருக்கு. எல்லா உயிர்களும் ஆவியா தெரியாது, எல்லா உயிர்களும் முக்திக்கு போகாது. சரிங்களா? வெளியில இருக்கிறவன் பூராமே யோக்கிய, செயலுக்குள்ள இருக்கிறவன் பூரா அயோக்கியெல்லாம் கிடையாது. சரிங்களா? செயல் இருக்கிறவன் பூரா அயோக்கியனும் கிடையாது, வெளியில இருக்கிறவன் பூரா யோக்கியனும் கிடையாது. நல்லா இருக்கிற ஜெயில இருக்காங்க சாமி, அயோக்கியில வெளியே சுத்திட்டு இருக்காங்க சாமி. அதுல எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்ப இது தெரிஞ்சுதானே இவர் கேக்குறாரு, இதையும் சொல்றாரு. அதனால சாமி அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பாதையில நம்ம பாட்டுல பயணம் பண்ணுவார். நல்ல நிலையில இருக்கிறீங்க நீங்க, பாடம் வாங்கி இல்லையா? எத்தனாவது பாடம் வாங்கியிருக்கீங்க இப்ப வரைக்கும்? 10. இதுல ஒரு 10 தேசம் கிட்ட நெருக்கிட்டீங்க இல்லையா? அதான் அப்புறம் என்ன, நல்லா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்ச சொல்ல தப்பா ரைட்டா சொல்றேன் நான்.